ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ குருப்யோ நமஹா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குனி உத்தரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பங்குனி உத்தரத்தை பற்றி நிறைய பேர், நிறைய பெரியோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தா கூட, அதில் நமக்கு தெரியாத சில விஷயங்களை இப்போ நம்ம சொல்கிறோம். அதை நம்ம கேட்டுண்டு, அதுபோல் இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து வழிபடுவது அப்படின்றது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியது. பங்குனி உத்திரம் அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு உகந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் தெய்வானை மணந்த நாளும் இந்த நாள், பார்வதி பரமசிவம் திருமண நாளும் இதே நாள் தான், ஸ்ரீராமர் சீத்தையை கல்யாணம் பண்ணின்றதும் இந்த நாளில் மட்டும்தான். அதே போல பார்க்கடலில் தோன்றிய மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை இதயத்திலே அமர்ந்த நாளும் இந்த நாள். அதனால திருமணமாகாத ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடும் என்பது ஐதீகம். அதே போல் இந்த விசேஷம் எப்படி பண்ணுறது, விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் 4லிருந்து 5 மணிக்குள்ளே குளிச்சிடணும். குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு சிவனாலயமோ முருகன் இருக்கக்கூடிய கோயிலுக்கோ போயிட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப சிறப்பானது. அதுபோல் புராணங்கள் படிக்கிறது, இதெல்லாம் படிச்சுட்டு விரதம் இருந்து அன்னைக்கு முடிஞ்சவா உடம்புல எந்த ஒரு நோய் இல்லாமல் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவா அன்னைக்கு பூரா வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். அதே போல் உடல்நிலை சரியில்லாதவா முடியாதவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை மத்தியானம் ஒரு வேளை சாதம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். அதே போல் பழ வர்க்கங்களை மட்டும் சாப்பிட்டுட்டும் விரதம் இருக்கலாம். இது முருகப்பெருமானுக்கு அதே போல் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது. இந்த அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னாவே பங்குனி உத்திர நாளில் செய்யும் போது எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும். நம்ம குடும்பத்தில் எப்பயுமே தரித்திரங்கள் இருக்காது. அதே போல் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதும் நீங்கள் பைத்தம்பருப்பு பாயாசம் நைவேத்தியம் பண்ணலாம். அதே போல் வடை, உளுத்த வடை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது சிறப்பு. அன்னைக்கு திருமணம் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும் கோவிலில். அந்த கல்யாணத்தில் நம்ம கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பானது. அன்னைக்கு சுமங்கலிக்கு புடவைகள், ஜாக்கெட் பிட்டு இந்த போல் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. மஞ்சள் கிழங்கு, திருமங்கல்ய கயிறு இதெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கன்னியா வஸ்திரம், சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னி குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வஸ்திரங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் வேதம் படித்தவா, கோவிலில் பணிபுரியக்கூடிய வேலை செய்யக்கூடிய அனைத்து பேர்களுக்குமே அன்னைக்கு ஏன்னா நமக்கு அந்த ஒரு பாக்கியம், நமக்கு அந்த கோவிலில் பணி செய்யக்கூடியவாளுக்கு செய்யறது ரொம்ப சிறப்பானது. அன்னைக்கு அவளுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கலாம், தட்சணை வச்சு கொடுக்கலாம். அதே போல் கோவில்லையும் நம்ம அன்னதானம் போடலாம். நம்மளுடைய இடத்துலையும் இருந்து அன்னதானம் போடுறது ரொம்ப சிறப்பானது. அதனால் பங்குனி உத்திரம் அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய அருளும் கொடுக்கக்கூடிய நாள். அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு போய் அன்னைக்கு பொங்கல் வைத்து நைவேத்தியம் பண்ணி அன்னைக்கு விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி அன்னதானமும் அங்கேயும் போடுவது ரொம்ப சிறப்பானது. குலதெய்வம் வீட்டில் வரலை, மனசு நிம்மதி இல்லாத இருக்கு, குடும்பத்தில் கெட்டதாகவே நடந்துருக்கு அப்படின்னா இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியது. பங்குனி மாதம் அப்படின்னாவே 12வது மாதம் பங்குனி மாதம். அதே போல் உத்திர நட்சத்திரம்ன்றது நட்சத்திரத்துக்கு 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். ஆக இது ரெண்டும் ஒன்று கூடிய அந்த பௌர்ணமியும் கூடிய நாளாக வருகின்ற இந்த பங்குனி மாதத்தில் 18ஆம் தேதி 1/4/2026 புதன்கிழமை அன்னைக்கு இந்த பௌர்ணமி நாளில் இந்த உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்திரம் வருது. அதனால் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்மளுடைய முருகப்பெருமானையும் வணங்கி பூஜையில் கலந்துண்டு, அதே போல் கோவிலெலாம் போய் பூஜையில் கலந்துக்குங்க. அன்னைக்கு விரதம் இருக்கிறது நான் சொன்னது போல் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த விரதம் இருந்து வழிபடும் போது நினைத்த காரியங்கள் கைகூடும், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகளாகட்டும் நமக்காகவும் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்கள்
ஜாதகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முதற்கொண்டு இந்த உத்தர அன்னைக்கு விரதம் இருந்தால் நிவர்த்தி ஆகும். அதனால் விரதம் இருந்து வழிபடுங்க, நல்லது நடக்கும். லோகா சமஸ்தா சிகினோ பவந்து, உலகம் க்ஷேமம் அடையட்டும். ஜெய் பகவதி.